ஸோ ரீசெண்டாக நடந்த பேஷ் இந்த பெர்லின் பேப்பரியோடைய ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ ஒரு ஃபேனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ வந்து வேர்ல்டு டைட்டிலுக்கான கண்டென்ட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸில் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட் அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காம இந்த ரெசில் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்குமோ அவ்வளோ ஷார்ட்டாக வந்து முடிச்சு விட்றேன். ஏன்னா அப்டேட் வீடியோ வேறு போட வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் பார்க்கணும். ஸோ இந்த மொத்த ஷோவுமே கிக் ஆஃப் பண்ணது வந்து நம்மளுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ கோடி ரோட்ஸ் அவருடைய டைட்டிலில் நம்மளுடைய கேஓ கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. முதல்ல இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கான மெயின் ரீசன் எனக்கு என்ன, ஸோ கேஓடைய அந்த ஹீல்டன் தான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த மேட்ச்சை ஸ்டார்டிங்கில் வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணது தான். இந்த WWE மேனேஜ்மெண்ட்டே சொல்லிட்டானுங்க, இந்த மேட்ச்சில் எதுவும் எதிர்பார்க்காதீங்கடான்ற மாதிரி தான் அந்த மேட்சே வச்சுட்டாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோடைய ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நல்லாவே இருந்துச்சு. பட் இந்த மேட்சோட மைனஸ் என்னன்னா, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாகவே இருந்துச்சு. ஸோ எல்லா மேட்சோடைய மைனஸும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ரொம்ப லென்த்தாகவே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஒரு 3 மணி நேரம் ஷோ இருக்குது. ஸோ அதில் வந்து வெறும் 5 மேட்சஸ் தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. நியர்லி ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த டைம் ஷார்ட் ஆன் பண்ணியிருந்தால் மேட்சஸ்லாம் நல்லாவே இருந்திருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து கெவின் ஓவன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹீல் டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வெளிவர பார்க்கும். பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி இருந்துருவார். ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸுக்கு நீ இன்ஜுரிலாம் ஆகும், வில்லனாக இருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அட்டாக் பண்ணலான்னு வரும்போதே அந்த கேஓவோடைய ஃபேஸ்டன் வந்து இல்லை, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த மேட்சோட எண்டிங்கில் ஸோ கோடி ரோட்ஸ் ஒரே ஒரு கிராஸ் ரோட்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய கெவின் ஓவன்ஸை பீட் பண்ணிட்டாரு. இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 3 கிராஸ் ரோட்ஸ் ஆச்சும் போட வச்சிருக்கலாம். ஸோ ரொம்ப வீக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கேஓ பீட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய கோடி ரோட்ஸும் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸும் ஹேண்ட் ஷேக் பண்ணி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. மேட்சோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான மேட்ச் தான். ஸோ ஒரு மொக்க மேட்ச்சும் சொல்ல மாட்டேன், ரொம்ப வேறு லெவலான மேட்ச்னு சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறமா வந்து விமன்ஸ்க்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ சாம்பியனான நம்மளுடைய ஆல்பா ஃபயர் ஈலா டவுன் வர்சஸ் நம்மளுடைய பியாங்கா பெலர் ஜெட் கர்லுக்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லேக்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியாங்கா பெலரோட ஜெட் கர்ல் பயங்கர ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்றாப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பியாங்கா பெலர் ஜெட் கர்ல் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நியூ விமன்ஸ் டேக் டீம் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் மேட்சோட இது கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மூணாவது வந்து ஸ்ட்ராப் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான மேட்ச். ஸோ வழக்கம் போல் ஸ்ட்ராப் மேட்ச்னு என்னங்க, கையை கட்டி போட்டு ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராப்பை வச்சு பார்த்தீங்கன்னா அடிச்சு ஸோ பின் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா WWE கிரியேட்டிவாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிங்குக்கு 4 மூலையிலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அந்த ஸ்ட்ராப்போடே வந்து பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுற மாதிரி, ஸோ 4 கார்னர்லையும் டேப் பண்ணுற ரெஸ்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்னுன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதர்வைஸ் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சை குறிப்பாக சொல்லணும்னா ஸோ சிஎம் பங்கும் சரி ட்ரூ மேக்கின்டையரும் சரி ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் அந்த பிரேஸ்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லிங் அட்டையர்லேருந்து எடுப்பார். இது கொஞ்சம் இதாகவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து அது எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து ஸோ நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து நம்ம சிஎம் பங்கை தோலில் வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் டேப் பண்ணுவார். அதை யூஸ் பண்ண சிஎம் பங்கும் அந்த இதில் டேப் பண்ணி வச்சுருவார். ஸோ ஃபைனல் ஃபேஸாக ஒரு ஆள் டேப் அடிக்கணும். ஸோ அதில் யார் அடிக்கிறாங்களோ அதுதான் வின்னர்ன்ற மாதிரி இருந்த நிலையில் ஸோ நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர்லேருந்து அந்த பிரேஸ்லெட்டை பிடிங்கி ஒரு டேப் அடிச்சிருவார். அண்ட் ஆல்சோ இந்த மேட்சோட வின்னராக நம்மளுடைய சிஎம் பங்க் ஆகிட்டார். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷனில் சொன்ன மாதிரி 1-on-1 ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ப்ராபப்ளி இவங்களுக்கான ஃபைனல் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட் பிளட்ல இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த 2 மேட்சோட இது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதுக்கப்புறமா 4th மேட்ச் ஸோ மிக்ஸ்டு டேக் டீம் மேட்ச். ஸோ ரியா ரிப்ளே டமீன் பீஸ் வர்சஸ் நம்மளுடைய விமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனான லிவ் மார்கன் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச். இந்த பேப்பரையே ஹைலைட் பண்ண மேட்ச்னு நான் சொல்லுவேன். இந்த பர்சனலாகவே இந்த மேட்ச் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாமியோட டாமினன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமின் பீஸ்ட்டும் நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபப்ளி இந்த ஸ்டோரி லைன் நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸாக மூவ் ஆகும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்சை பாருங்கள். இந்த பேப்பரிலே ஒன் ஆஃப் த ஹைலைட் பண்ண மேட்ச்னு நான் சொல்லுவேன். பெரிய லெவலில் எந்த லேகும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்டீஸ் பண்ணல. பட் இருந்தால் ரியா ரிப்ளே டாமினிக் மிஸ்டீரியோலாம் பயங்கரமாக போட்டு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேர் பண்ணி இந்த மேட்சை வேறு லெவலில் கொண்டு போயிட்டாங்க. எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட வச்சது நம்மளுடைய ஃபேன்ஸ் மட்டும்தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த பேப்பரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பியாக இருக்கும். ஸோ ரெசல்மேனியாலாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா டே 1லாம்? ஸோ இன்னமும் பண்ணி வச்சிருந்தாங்க.
வச்சுருந்தானுங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ நம்ம யூரோப்பியன் ஆடியன்ஸ் பயங்கரமாக இருந்தாங்க. ஸோ நிறையா பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ பேக்லாஷை விட நம்மளுடைய ஃப்ரான்ஸ் ஆடியன்ஸை விட ஜெர்மனி ஆடியன்ஸ் பயங்கரமாக இருப்பாங்கன்னு. பட் ஃப்ரான்ஸ் லெவலுக்குலாம் இல்லை. பட் இருந்தாலும் நல்ல லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. இந்த மொத்த பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஹைலைட் பண்ணிட்டாங்கன்றதை சொல்லி ஆகணும். ஸோ ஃபைனலாக மெயின் ஈவெண்ட்டு. ஸோ மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் குந்தரோட டைட்டிலை ராண்டி ஆர்டன் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த மேட்ச் ஏன்டா மெயின் ஈவெண்ட்டில் வச்சிங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த மேட்ச் அவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு. லென்த்தாக இருந்த பட்சத்துக்கு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இல்லை. ஸோ குந்தர் இருக்கார், ராண்டி ஆர்டன் இருக்கார். ஸோ குந்தர் மேட்சஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் ஃபைட் பண்ணுவார். அந்த லெவலுக்கு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரீடமாக ஃபைட் பண்ண வைக்கல. குந்தரும் ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ராண்டி ஆர்டன் தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிருந்தார். ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகவே ஆகிட்டார். ஸோ ராண்டி ஆர்டனையும் குத்தம் சொல்ல முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சை WWE இன்னும் கொஞ்சம் நல்லாவே புக் பண்ணியிருக்கலாம். மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒர்த்தே இல்லாத மேட்சாக தான் நான் சொல்லுவேன். இந்த பேப்பரியூவில் இது வந்து கொஞ்சம் கேவலமான மேட்ச்சு. ஸோ கோடி ரோட்ஸ் கெவின் ஓவன்ஸ் மேட்ச் கூட பரவாயில்ல. இந்த மேட்ச் ரொம்ப மட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த பேப்பரியூலே ஒஸ்ட்டான மேட்ச்னு தான் நான் இதை ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அண்ட் ஸ்டில் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குந்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிட்டார். இந்த பேப்பரியூலே எனக்கு பிடிச்சிருந்த ஒரு மேட்ச் என்னன்னு கேட்டால் ஸோ அந்த மிக்ஸ்டு டேக் டீம் மேட்ச் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ செகண்டாக ஸ்ட்ராப் மேட்ச். இந்த 2 மேட்சும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் குந்தர் வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான மேட்ச் தான். இந்த குந்தர் வர்சஸ் ராண்டி ஆர்டன் மேட்ச்சில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வின் பண்ணிட்டார். வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ ராண்டி ஆர்டன் கூட ஹேண்ட் ஷேக்கும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய சிஎம் பங்க் சொல்கிறாரு, ஸோ நான் வந்து ட்ரூ மேக்கின்டையர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூடை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேலே தான் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருந்தாரு. ப்ராபப்ளி அப்கமிங் ஃபியூடா அவர் வேர்ல்டு டைட்டிலுக்காக மூவ் ஆகுன்றது இதை டீஸ் தான் பண்ணியிருக்காங்க. குந்தருக்கும் சிஎம் பங்குக்கும் மேட்ச் இருக்கிற பட்சத்துக்கு ஸோ நம்ம ட்ரூ மேக்கின்டையர் இன்டர் பண்ணி அகைன் உங்களுக்கான ஸ்டோரியை நான் பார்க்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ மொத்த கிரெடிட்ஸும் ஃபேன்ஸுக்கு கொடுத்தலாம். ஸோ ஃபேன்ஸு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸோட ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிஎல்இ நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் கிளம்பி போயிட்டாராமா. பேக் ஸ்டேஜில் ட்ரிபிள் ஹெச்சே இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரையும் நடந்திருக்குன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் கிராசிங் அரீனா ஈவெண்ட்டுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. WWE எல்லா பேப்பரையும் இதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இதை நம்பலாமான்றது எனக்கு தெரில. அண்ட் ஆல்சோ மூணாவதாக வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ கோடி ரோட்ஸ் கிட்ட ப்ராபப்ளி அவங்களுடைய ட்ரீம் மேட்ச் பற்றி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான ட்ரீம் மேட்ச் நடக்குமான்ற மாதிரி கேட்கும்போது அதை வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அதுக்கான பிளான்ஸ் எதுவும் இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நாலாவதாக வந்து நம்மளுடைய ஜேட் கார்கில் கிட்ட AEW பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய ஜேட் கார்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் AEW பற்றி கேட்குற கொஸ்டினுக்குலாம் நான் ஆன்சர் பண்ணி ரொம்ப டயர்டாகிட்டேன்ற மாதிரி பார்த்தா நான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷ் இந்த பெல்லின் PLEல வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டியது. அப்கமிங் அப்டேட் வீடியோ வரும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்.